ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நாம் இப்போ தொடர்ச்சியாக 100 வருடம் வாழ்வதற்கு 100 விஷயங்கள், கடைபிடிக்க வேண்டிய 100 விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று இது வரைக்கும் 60 விஷயங்கள் பேசியிருக்கோம். தொடர்ந்து வாசகர்கள் பார்த்துருப்பீங்க. 61வது விஷயம் நம்மளுடைய புன்னகை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக புன்னகிக்கிறீங்களோ அவ்வளோ அதிக நாள் வாழ்வதற்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லை, அதிக முறை புன்னகிக்கிறோமில்ல, புன்னகிக்கும் போது சிரிக்கும்போது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்மைல் பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு நீண்ட நாட்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு 2010 நடந்த ஒரு ஆய்வு. இதில் ஃபுட்பால் பிளேயர்ஸ், நிறைய பிளேயர்ஸை வச்சு நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ரீட்ரோகிரேடாக அவங்களுடைய சிரிப்பு, புன்னகையினுடைய லெங்க்த்து, அதனுடைய வாய் அகலம் எவ்வளோ போயிருக்கு, பல்வேறு ஆய்வுகளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ரொம்ப பிக்கஸ்ட்டு ஸ்மைல், ரொம்ப பெருசாக சிரிக்கிறவங்க 79.9 இயர், 80 வருடங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ரொம்ப சிக்கனமாக கஞ்சத்தனமாக ஸ்மைல் பண்ணுறவங்க சீக்கிரம் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளை நிரூபிச்சிருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். அடுத்து முக்கியமாக ஜிம் போகிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க. 4 இயர்ஸ், குறைந்தபட்சம் 4 வருடங்கள் அவங்க மற்றவர்களை விட, ஜிம்மே போகாதவங்களை விட அதிகமாக வாழ்கிறாங்க. ரெகுலராக ஜிம் போகிறவங்க குறைந்தபட்சம் 4 வருடங்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. ஒரு காலர், ஹலோ. எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களோட 4 வருடங்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை பற்றி பேசும்போது ஒரு வாரத்தில் 1.5 மணி நேரம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அவங்க மற்றவர்களை விட 4 வருடங்களாவது அதிகமாக வாழ்கிறாங்க. அதனால் எல்லோரும் ஜிம் போகணும், ரன் பண்ணலாம், ஸ்மைல் பண்ணலாம். அடுத்து 63வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக எடுத்துக்கொள்பவர்கள், ரொம்ப நேரம் கவலைப்பட்டு ரொம்ப மன வருத்தப்படாமல் பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொண்டு மேலே போகிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க. ஒரு காலர், ஹலோ சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், பாண்டிச்சேரியிலேருந்து ரகு பேசுகிறேன் சார். ரகு, சொல்லுங்கள் சார். மேரேஜ் 2.5 years ஆகுது சார். வெரி குட், சொல்லுங்கள் சார். இப்போ இன்னும் கன்சீவ் ஆகலை சார். அவங்க ஒன் டைம் இப்போ லாஸ்ட் மார்ச் கன்சீவ் ஆயிருந்தாங்க சார். சரி. அந்த 45 daysல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாசிட்டிவ் தான் டாக்டர் இது பண்ணாங்க சார், சொல்லியிருந்தாங்க. கரு வளரலன்ட்டாங்களா? இல்லை சார், பாசிட்டிவ் தான் சார் சொல்லியிருந்தாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல. சரி. அதுக்கப்புறம் ஒரு ப்ளீடிங் மாரி டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணோம் சார். பீட்டாச்சி டெஸ்ட் எடுத்தாங்க. அதுல அந்த 10 day அந்த டேஸ் வேல்யூல நார்மலா இருந்தது சார். அதுல சரி. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 10 days கழிச்சு திரும்பியும் பீட்டாச்சி மேடம் டாக்டர் எடுக்க சொன்னாங்க. எடுத்தது உடனே அதுல இல்ல வேல்யூவே இல்லை சார் அதுல. அதுக்கப்புறமா இப்போ நெகட்டிவ் சொல்லி போச்சு. பீரியட்ஸ் அவங்களுக்கு ரெகுலரா ஆகி வந்துட்டு இருக்கு சார். சரிங்க. நாங்க என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப ஒரு 2.5 years கிட்ட ஆகி போச்சு. நாங்களும் நான் 3 டாக்டருக்கு செய்து மாற்றியும் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி மாற்றக்கூடாது. முதல்ல பெஸ்ட் சென்டர், பெஸ்ட் டாக்டர் உள்ள பெஸ்ட் சென்டரை செலக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். 4 விஷயம் பார்க்கணும். ஒன்று அவங்க மெடிக்கலி குவாலிஃபைடாக அந்த பட்டம், அந்த தகுதி வாய்ந்தவர்களான்னு பார்க்கணும். அந்த துறையில் நிபுணர்களான்னு பார்க்கணும். 2வது அந்த சென்டரில் எல்லா டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் இருக்கா. 3வது அங்கேருந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. அங்கேருந்து போகிறவங்க குழந்தையோடு போகிறாங்களா. இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுக்கும்போது தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் 1 வருடம் எடுக்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 to 3 months எந்தூசியாஸ்டிக்காக போவாங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய ஆர்வமெல்லாம் அந்த சோடா பாட்டில் திறந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஆர்வம் பொங்கி வழியும், அப்புறம் அப்படியே அடங்கிடும். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் குறைந்து போன உடனே மறுபடியும் நிறுத்திடுவாங்க ட்ரீட்மெண்ட்டை. இந்த மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக முதல்ல 4-5 ஃபேஸில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. முதல்ல வாய்வழி மாத்திரைகள் கொடுப்பாங்க. பெண்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல மெடிகேஷன்ஸு,
மெடிகேஷன்ஸ் வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து சில நேரங்களில் வேறு அறுவை சிகிச்சைகள், லேப்ரோஸ்கோப்பி, கருக்குழாயில் அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும். எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓடி, இதெல்லாம் மெடிகேஷனும் கொடுக்கலாம், அறுவை சிகிச்சைகளும் பண்ணலாம். இதெல்லாம் முடிந்த பிறகு அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், லேப்ரோஸ்கோப்பி பண்ணுவாங்க, ஐயுஐ பண்ணுவாங்க. இதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்து ஐவிஎஃப். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வைஸாக நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகணும். இந்த படத்தில் காட்டுறதா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி மொத்தம் என்னென்னலாம் இருக்குது. முதல்ல மெடிகேஷன், அப்புறம் தேவைன்னா ஐயுஐ, அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா லேப்ரோஸ்கோப்பி, அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா மறுபடியும் ஐயுஐ பண்ணலாம், அதுலேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா ஐவிஎஃப் போகணும். இந்த ஆர்டரில் நீங்கள் போகணும். இதில் சில நேரங்களில் ரொம்ப ஆரம்பத்திலே கன்சீவ் ஆகும். இப்போ 1 மாதத்தில் கன்சீவ் ஆகிறவங்க இருக்கிறாங்க, நீண்ட நாள் ஆகிறவங்க இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான தீர்வுகள் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். சுந்தர் பேசுகிறேன். சுந்தர், சொல்லுங்கள் சார். இல்லை சார், நம்ம கல்யாண தாம்பத்தியத்தில் லாங் டூரேஷன் டைமிங் கிடைக்கணும்னா குயிக்காக எவாக்குவேஷன் ஆயிருக்கு. சரிங்க. அதை கொஞ்சம் லாங் டூரேஷனாக என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு எதுவும் எப்படி சார், எதுவும் ப்ராக்டிஸாக இல்லை மெடிசன் இருக்காது? நிறைய மெடிசன் இருக்குது, நிறைய பயிற்சிகள் நம்ம சொல்கிறோம் அந்த நிகழ்ச்சியில். ஒன்று வந்து நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும், சொல்லுங்கள். இல்லை இந்த பயிற்சிங்க மாதிரில எப்படி சார்? நீங்கள் வந்து உங்கள் மனைவியை முதல்ல தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் செக்ஸில் ஈடுபடாதீங்க, அவங்கள தூண்டுங்க. அதுவே ஒரு கேம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல வந்து ஏபிசிடின்னே நம்ம இந்த படத்தில் சொல்கிறோம். ஏ ஸ்பாட்டுன்னு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்குது மேல் பகுதியில். நீங்கள் இந்த மாதிரி பெண்ணுறுப்பு உள்ள ஏ ஸ்பாட்டை தொடர்ந்து தூண்டலாம் அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும். அல்லைன்னா பி ஸ்பாட்டுன்னு பிரஸ்ட்டு மார்பகங்களை தூண்டலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மார்பகங்களை காம்புகளை ரொம்ப வலிக்காமல் தூண்டணும். ஒரு முந்திரி ஒரு திராட்சை பழத்தை வாயில் போட்டு உடையாமல் உருட்டுற மாதிரி நீங்கள் காம்புகளை மட்டுமே தூண்டி ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போக முடியும். சி ஃபார் கிளைட்டோரிஸ். கிளைட்டோரிஸ்ன்ற உறுப்பு பெண்களுக்கு செக்ஸுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட உறுப்பு, வேறு எந்த பர்பஸுமே கிளைட்டோரிஸுக்கு கிடையாது. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் அதை பற்றி தெரியாதவர்களாகவும் தெரிந்தாலும் ஏதும் செய்யாதவர்களாகவும் இருக்கிறோம். கிளைட்டோரிஸை அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டணும். நாக்கு வச்சு தூண்டலாம், விரல் வச்சு தூண்டலாம். கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எப்படி தூண்டுறதுன்னு. அதுக்கப்புறம் டீன்றது ஜி ஸ்பாட்டு. பெண்ணுறுப்பினுடைய ஒரு 1.5 சென்டிமீட்டர் உள்ள மேல் பகுதியில் ஜி ஸ்பாட் இருக்குது. அதை நீங்கள் தூண்டிங்கன்னா அது பெரிதாகி ஒரு 50 பைசா காயின் அளவுக்கு பெருசாகும். அதை நீங்கள் தொடர்ந்து தூண்டி ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போக முடியும். அடுத்து வந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இ ஃபார் என்டர். இப்போயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே படுத்துட்டு மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லலாம். அப்படி பண்ணும்போது ஆண்களுக்கு விந்து வராது, பெண்களுக்கு உச்சகட்டம் வரும். பெண்கள் பல முறை கூட உச்சகட்டம் அடையலாம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா. இதெல்லாம் அரை மணி நேரம் ஆகிடும் இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம். பை த டைம் நீங்கள் வந்து ஒரு சாம்பியன் ஆகிருப்பீங்க. செக்ஸில் ஒரு சாம்பியன் மாதிரி நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணி ஒரு அற்புதமான உங்களுக்கு வர எஜாக்குலேஷனும் ரொம்ப ஒரு இன்பத்தோட ப்ளஷரோட எஜாக்குலேஷன் கிடைக்கும். இதை நீங்கள் எளிமையாக பண்ண முடியும். இதெல்லாம் சரிப்படலை சார், எனக்கு இதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா மருத்துவர் அணுகுனீங்கன்னா நல்ல மருந்துகள் இருக்குது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ நீண்ட நாள் வாழ்வது எப்படி, 100 வருடங்கள் வாழ்வது எப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ப்ராசஸ் பண்ண மாமிசங்களை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளிநாடுகள்லாம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ரெடியாக இருக்கும். மீட்டெல்லாம் அப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அந்த மாதிரி பேக்கன் அப்படின்லாம் இது வந்து கேன்சர் வர்றதுக்கு, ஹார்ட்
ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ்டு மீட் வந்து வாங்கக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் வேணும் நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்னா ப்ராசஸ்டு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் முக்கியமாக மீன், ப்ரான்ஸுன்னு மாதிரி சாப்பிட்லாமே ஒழிய மீட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்லாம். அப்படி வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம். ப்ராசஸ்டு மீட் வந்து கேன்சர் உண்டு பண்ணுது, ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுது. வெளிநாடுகளில் வந்து கோலன் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பேக்கன் எல்லோரும் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் பேக்கன் ரொம்ப ரெகுலராக இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ்டு ரொம்ப நாள் அது பதப்படுத்தப்பட்ட மீட் வந்து இறைச்சி கேன்சரையும் ஹார்ட் அட்டாக்கையும் உண்டு பண்ணுது. அதனால் அவாய்ட் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேசுகிறேன். உங்கள் பேருங்க? சுப்பிரமணி சார். சுப்பிரமணி, சொல்லுங்கள் சார். கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது சார் எனக்கு. வெரி குட், சொல்லுங்கள் சார். நாங்கள் செக்ஸ் வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்து விந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார். பெண் உறுப்புலேருந்து விந்து வெளியே வந்துடுது. சரி. ஆமாம் சார். அதுக்கு என்ன சார் பயமா இருக்கு, குழந்தை இருக்குமா என்னங்கிறது? நார்மல், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைய பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? முதல்ல நல்லா செக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள், மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, புரிந்து கொள்ளுங்கள், டைம் அதுக்கு செலவு பண்ணுங்கள். குழந்தைய பற்றியே நினைக்காதீங்க. இன்னொரு ப்ராப்ளம் சார். அதாவதுங்க, விந்தில் 95% திரவம் தான் இருக்கும். அப்படியே பெண் உறுப்புலேருந்து வந்துடும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கள்? அது 18 நாள்ல வந்து மாதவிடாய் வந்துடும் சார் அவங்களுக்கு. சொல்லுங்கள். அதாவதுங்க, இந்த தீட்டு வரக்கூடிய சைக்கிள் வந்து 20 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் மாறுபடலாம். அது நார்மல். இல்லை 20 நாளைக்கு கீழே 18 நாளைக்கு ஒரு முறை வந்தால் நீங்கள் வேணால் டாக்டரை பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான சைக்கிளாக இருக்குது. 20 நாளைக்கு கீழே சைக்கிள் வருது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் சைக்கிளை. சரி சார். அது சரி பண்ணிக்கங்க. மருத்துவரை காட்டுங்கன்னா அவங்க மருந்துகள் கொடுத்து இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம வந்து 100 வருடம் வாழ்வதற்கு 100 தகவல்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் இப்போ சமீபத்தில் முடிஞ்சது. ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக திரும்ப திரும்ப தலையில் அடிபடுறதுனாலையும் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. கொஞ்சம் அல்சைமர்ஸ்ன்னு சொல்லி மறதி வியாதினால் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் நரம்பு சம்மந்தப்பட்ட சில நோய்களாலையும் பாதிக்கப்படுறாங்கன்னு உலகளவில் 2012 நடந்த ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பாடியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான வெயிட் இருக்கிறது நல்லது. அந்த வெயிட்டில் வந்து ஒரு ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. 60 கிலோவிலேருந்து 65 கிலோ இருக்கலாம். நீங்கள் அந்த 65 கிலோவில் இருங்க. கம்மியாக இருக்குது, 60 இருக்க வேண்டாம். அந்த வெயிட் ரேஞ்ச், நார்மல் வெயிட் ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்சில் அந்த ஹையர் எண்டில் நம்ம இருக்கிறது ரொம்ப சேஃப்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 or 2 pounds எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறது வாழ்க்கையை அதிகமாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தேவையை விட அந்த ஹையர் எண்டில் இருக்கிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு ஆய்வுகள் குறித்து. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். சொல்லுங்க மேடம். நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. சார், எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆகுது சார். சரிங்க. ஒன்றும் பேபி இல்ல. சரிங்க. நான் வந்து இப்ப வந்து ரீசெண்டா ஜனவரி மந்த் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன் சார் நானு. சரிங்க. 40 days ஆச்சு. டாக்டர் வந்து 38 daysல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, பாசிட்டிவ் வந்துச்சு. சரி. 40 daysல வந்து லைட்டா ப்ளீடிங் படவும் டாக்டர்கிட்ட போனதுக்கு பீட்டா ஹெச் எடுத்தாங்க. சரிங்க. அன்னைக்கு வந்து 474.4 மில்லிகிராம் இருந்துச்சு. சரிங்க. சரி, ஓகே, நார்மலா இருக்கு சொன்னாங்க. சரி, 10 days ஒரு இடம் மட்டும் பாருங்க, பேபி growth எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு மறுபடியும் பீட்டா ஐசிஜி எடுக்கணுங்க. இல்ல என்ன சார்? 2 நாள் கழிச்சு திரும்ப ரிப்பீட் பண்ணணும் நீங்க. ஓ, டாக்டர் ஆனா 10 days அப்புறம் தான் சார். 10 days ஸ்கேனே எடுத்துடலாம் நீங்க. அதாவதுங்க, இந்த மாதிரி ஒரு 400 வேல்யூ இருந்தா 2 நாள் கழிச்சு எடுக்கும்போது 800க்கு மேல டபுள் ஆயிருக்கணும். அப்படி இருந்தா அது குழந்தை வளருதுன்னு அர்த்தம். அது நீங்க 10 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா சில நேரம் ஒண்ணுமே இல்லை, 0ல வந்திருக்கும் அல்லது இல்லைன்னு வந்திருக்கும். 50 days எடுக்கும் போது நோ பிரெக்னன்ட் வந்துருச்சு. அதாங்க, நீங்க ரொம்ப ஏர்லியராகவே கண்டுபிடிச்சிடலாம் இதை. அதாவதுங்க, ரத்தத்துல இந்த டெஸ்ட் பண்றதுக்கு காரணமே ரொம்ப ஏர்லியரா கண்டுபிடிக்கணும்னு தான். சிறுநீரை விட ரத்தத்துல ரொம்ப சீக்கிரம் தெரியும்.
அது எப்படின்னா முதல்ல 400 காட்டுச்சுன்னா அடுத்த முறை 800, அடுத்த முறை 1200, 2 நாளைக்கு ஒரு முறை டபுள் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுதான் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுவும் போதும், ஒரு 2-3 முறை டபுள் ஆனாலே வளருதுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் யூரினில் பார்த்துலாம், அப்புறம் ஸ்கேன் எடுத்தாலே அங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் யூரின்ல பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு பார்க்கறதுக்குள்ள 10 நாள் கழிச்சு ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருமே, ஒரு வாரத்திலேயே. டாக்டர் வந்து 17 டேலாம் தெரியும், 15 ஒன்னும் தெரியாது சொல்லிட்டு பிவி பார்த்தாங்க டாக்டர். அதுல பிவி பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்க, பிவி பார்க்கறதுனால கரு கலையாது. நீங்கள் உங்களுக்கு கருவே, அதாவது 400ன்றது ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கிடையாது, ஜஸ்ட் பாசிட்டிவ். அது மறுபடியும் அதிகமாகுதா குறையுதான்னு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கணும். நீங்கள் அடுத்து டபுள் ஆகிருந்தால் தான் அது கன்ஃபார்ம்டு ப்ரெக்னன்சி. 417ன்றது ஓகே, அது ஒரு பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அடுத்து 2 நாள் கழித்து அது 800-900 ஆகிருந்தா நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். 2வது தடவை எடுக்காமல் நீங்கள் பிவி பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து அங்கே அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்ப வேண்டாம், அது உண்மை இல்லை. நன்றிங்க. சரி, இப்போது படிகளில் ஏறுறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப நாளாக தெரியும். பல மருத்துவர்கள் வந்து படிகளில் தான் ஏறி போவாங்க, லிஃப்ட்லேயே ஏற மாட்டாங்க. ஆனால் பேஷண்ட்ஸ் நிறைய அல்லது அட்டெண்டர்ஸ் எல்லாம் லிஃப்ட்டில் தான் போவாங்க. பல ஆஃபீஸஸில் போனால் லிஃப்ட்டுக்கு ஒரு பெரிய க்யூ வெயிட் பண்ணும். 2 மாடிக்கு கூட லிஃப்ட்டில் தான் போய் இறங்குவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு. இது ஒரு தவறான பழக்கம். நடந்து தான் பழகணும். எத்தனை முறை ஏறி இறங்குறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது கொஞ்சம் நடந்து வர்றது நமக்கு உடம்பு நல்லது. நீங்கள் படிகளில் நடந்தீங்கன்னா நீண்ட நாள் வாழ்வீங்க. லிஃப்ட்டில் போனோன்னா சீக்கிரம் மேலே போயிடுவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகத்தான் விரும்புகிறோம், ஆனால் யாரும் சாகிறதுக்கு தான் விரும்பலைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் நாம் வந்து ஸ்டேர்ஸில் தான் போகணும். பல ஆஃபீஸஸில் ரொம்ப 15 மாடி 14 மாடின்னா போக வேண்டியதில்லை. 2 மாடி 3 மாடியெல்லாம் கண்டிப்பாக நடந்தால் போகணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். டாக்டர் கோபால் காலிங் ஃப்ரம் வேல்டேரி. சொல்லுங்க சார். See, I am suffering from diabetes and hypertension, sir. I am taking drugs for that. Okay. See, I get this erection in the early morning, sir. Okay. And other times I do not get that type of erection or this one, sir. சரிங்க சார். What is the reason for it or any remedy for it? As you have told, there are 20 benefits of masturbation or things like that. Yes. நீங்கள் ரெகுலராக மாஸ்டர்பேட் பண்ணுங்கள் சார். ஏர்லி மார்னிங் மாஸ்டர்பேட் பண்ணலாம். ஈவன் லேட்டர் பார்ட் நீங்கள் when I get up, it gets, I think the erection is a little less. ஓகே சார். எரெக்ஷன் கம்மியாக இருக்குது, மற்ற நேரங்களில் அடிக்குவேட் எரெக்ஷன் இல்லை மாஸ்டர்பேஷன் அப்படின்னா இது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். நீங்கள் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ப்ளஷர் என்ஜாய் பண்ணி எஜாக்குலேட் பண்ணுற அளவுக்கு விரப்பு இல்லைனாலே இட்ஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் தான். Why that I get in the morning, sir? மார்னிங் எரெக்ஷன் வந்து during the sleep. அதாங்க, பிளாடர் ஃபுல்லாகிறதுனால பிளாடர்லேருந்து வரக்கூடிய சென்சேஷன் ப்ளஸ் வந்து நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது பல காரணங்களால் எராட்டிக் ஈவன் ட்ரீம்ஸ் இந்த மாதிரி பல காரணங்களால் ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் இஸ் வெரி காமன். ட்ரீம்ஸு, அதே மாதிரி மூமெண்ட் ஆஃப் த பாடி, அதே மாதிரி யூரினரி பிளாடரில் யூரின் சேர்ந்த உடனே இட் வில் ஸ்டிமுலேட் த சென்டர்ஸ் அண்ட் எரெக்ஷன் வரும். அதனால் இது ரொம்ப காமன். அந்த எரெக்ஷன் நம்ம ஹார்டாக இருக்கணும். அதே மாதிரி அதர் டைம்ஸ்லையும் உங்களுக்கு நீங்கள் எராட்டிக் மூவி பார்க்குறீங்க
ஒரு எராட்டிக் எண்ணங்கள் I don't வரும்போது, get that, sir. அப்படின்னா நீங்கள் டாக்டரை பாருங்கள். இது வந்து ஒரு சைனாக இருக்கலாம், வேறு இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் மன அளவில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கலாம், உங்களுக்கு ஹார்மோன்களில் பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா 30 வயதிற்கு மேலே ஒவ்வொரு வருடமும் 0.2 மில்லிகிராம் அளவுக்கு ஹார்மோன்கள் குறைந்து கொண்டே வருது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பல காரணங்களால் உங்களுக்கு ஏற்கனவே 2 பிரச்சனை இருக்குது. சர்க்கரை வியாதி இரத்த நாளங்களை பாதிக்கும், இரண்டாவது இரத்த கொதிப்பும் பாதிக்கும், இரத்த கொதிப்புக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளும் பாதிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து இதை சரி பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணலாம், செக்ஸும் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சென்னையிலேருந்து குணா பேசுகிறேன். குணா, சொல்லுங்கள். சார் எனக்கு ஒரு 7 வருஷமாவே கைப்பழக்கம் இருக்கு சார். சரிங்க. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முதுகு தண்டு நல்லா வலிக்குது கழுத்துக்கிட்ட. சரிங்க. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல சார். அது மேபி அது ரீசனாக இருக்குமா அப்படின்னு தெரியல. கைப்பழக்கத்தினால முதுகு தண்டும் வலிக்காது, கழுத்தும் வலிக்காதுங்க. கைப்பழக்கத்தினால எந்த வலியும் வராது. அதை பற்றிய தவறான நம்பிக்கையும் குற்ற உணர்வும் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். கழுத்து வலிக்குதுன்னா உங்கள் வயசு என்னங்க? எனக்கு 24. 24. கழுத்து வலிக்கிறது 2 காரணங்கள் தான். ஒன்று, நின்றுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா உச்சகட்டம் வரும்போது கழுத்தை ஒரு மாதிரி பொசிஷனில் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்காக, அல்லது படுத்திருக்கும் போது ஒரு பக்கம் ட்விஸ்ட் ஆகி படுத்திருந்தாங்கன்னா பல காரணங்களால் கழுத்து வலிக்கலாம். இது இயல்பு. ரெண்டாவது, செக்ஸை பற்றி ஒரு குற்ற உணர்வு இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆண்குறியம் ரொம்ப சிறுசாக இருக்குமா நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இந்த மாதிரியான நிறைய எண்ணங்கள் இருந்ததுன்னா அது பல்வேறு பிரச்சனைகளாக வெளிவரும். விரைப்புத்தன்மை குறையிறது, அங்கே வலிக்கிறது, இங்கே வலிக்கிறது, செக்ஸ் முடிஞ்ச உடனே உடம்பு வலிக்கிறது, டயர்ட் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப காமன். செக்ஸை பற்றிய தவறான நம்பிக்கைகளை நீங்கள் போக்கிட்டு இட் இஸ் நார்மல்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மதுரையிலேருந்து ரவி பேசுகிறேன். ரவி, சொல்லுங்கள் சார். இப்போ சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 9 months ஆகுதுங்க சார். சரிங்க. என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பீரியட் டைம் 1 மாசத்துல 2 ட்ரிப் வந்ததுங்க சார். அதாவது 15 daysக்கு ஒரு ட்ரிப் வந்தது, திரும்ப அடுத்த 15 daysக்கு ஒரு ட்ரிப் வந்ததுங்க சார். சரி. ஒரு சின்ன மனசுல ஒரு 15 நாள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோங்க சார். அவங்க சொன்னாங்க கர்ப்பப்பையில புண்ணா ஏதாவது வர மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சார். அந்த 1 மாசம் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ரெகுலரா இருக்குங்க. சரிங்க. அதான் இப்ப என்ன பண்றது? பயப்பட வேண்டாம். இதாவதுங்க, பெண்கள் வந்து அவங்க பழகின சூழ்நிலை, வீடு, அம்மா, அன்பு செலுத்திய அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு அப்படி இடம்பெயர்ந்து வரும்போது கடுமையான ஒரு மாறுதல்களை சந்திக்கிறாங்க. வாழ்க்கையில் அந்த மாதிரி மாறுதல் அவங்க எப்போதுமே சந்திக்கிறது இல்லை. அதுவும் புதிய உறவினர்கள், புதிய சொந்தம், எல்லாம் புதுசு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து புரோலாக்டின் ஹார்மோன்கள்லாம் பல மாறுதல்கள் அடையும். அப்புறம் இர்ரெகுலர் மென்சஸ் வர்றது, சில பேருக்கு மென்சஸே வராது, சில பேருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அந்த மாதிரி சொன்னோம்னா மனசுல கொஞ்சம் பயம், எதுவும் ப்ராப்ளம் எதுவும் ஆயிருமோ அப்படின்னு. ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது ரொம்ப 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 காமன். நீங்கள் அவங்கள வேரோடி மண்ணோடும் ஷிஃப்ட் பண்ணும்போது, இது ஆண்களுக்கு பண்ணால் பயங்கரமாக நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி உங்கள் மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட்டு இனிமேல் அங்கே தான் இருக்கணும்னா உங்களுக்கு அங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, வேறு ஊரில் கொண்டு போய் வைக்க சொன்னால் பல ஆண்கள் ஓடியாந்துருவாங்க. பெண்கள் வந்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. அம்மா அப்பா விட்டுட்டு மாமனார் மாமியார் கூட வாழணும். இந்த மாதிரியான சூழல்கள் வந்து கடுமையான மன அழுத்தத்தையும் மன அலர்ச்சியையும் உண்டு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி இர்ரெகுலர் மென்சஸ் வர்றது ரொம்ப 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 காமன். பெண்களுக்கு இந்த மன அழுத்தம் வந்தாலே பீரியட்ஸில் இர்ரெகுலர் வந்துடும். ஆண்களுக்கு இது சரியாக தெரியாது, வெளியே தூக்கம் இல்லை அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் பெண்களுக்கு உடனடியாக தெரிஞ்சிடும். இன்னும் பல்வேறு விஷயத்தை நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இன்னும் சுவையான சில விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.